மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார், ரோட்டரி கிளப் ஆஃப் கொடைக்கானல் இணைந்து நடக்கும் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங் வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். வருங்கால தலைவராக வருகை புரிந்துள்ள ரோட்டரியன் சன்னி ஜாக்கப் அவர்களையும், வருங்கால செயலாளர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களையும், ரொட்டேரியன் சுகுமார் அவர்களையும், ரொட்டேரியன் ராஜ்குமார் முன்னாள் தலைவர் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டாரின் சார்பில் வருகை புரிந்துள்ள மேஜர் டோனர் துணைநிலை ஆளுநர் ஐப் கான் அவர்களையும், ரொட்டேரியன் மாரியப்பன் முன்னாள் துணைநிலை ஆளுநர் அவர்களையும், ரொட்டேரியன் பரசுராமன் அவர்களையும், முன்னாள் தலைவர்கள் ரொட்டேரியன் சிவசுப்பிரமணியன் அவர்களையும், ரொட்டேரியன் முத்து அவர்களையும், ரொட்டேரியன் சதீஷ் நாராயணா அவர்களையும், ரொட்டேரியன் ராஜேஷ் ரவி அவர்களையும், ஜேம்ஸ் அவர்களையும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயிலிருந்து வருகை புரிந்துள்ள ராமலிங்கம் பப்ளிக் இமேஜ் சேர்மன் அவர்களையும் வருகை என ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் சார்பாக வரவேற்கிறோம். நமது ரோட்டரி உறவுகள் எல்லை கடந்து தொடர்ந்து சேவை செய்து வந்து கொண்டிருக்கிறது. இது உங்களை அன்போடு அழைக்கிறோம். தலைவர் ரொட்டேரியன் சன்னி அவர்கள் நாங்கள் கேட்டதுக்கு இணங்க உடனடியாக ஆர்வத்துடன் இந்த கூட்டத்தை நடத்த ஒப்புக்கொண்டார். கிளப் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளப்பின் மேல் எங்களுக்கு ரொம்ப பிடிப்பு வந்தது. இங்கு மலைவாழ் கிராம மக்களுக்கு முன்னாள் தலைவர் ராஜ்குமார் சார் ஏற்பாட்டில் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுத்துள்ளார்கள். ரோட் நீசில் வந்துள்ளது. ரோட்டரி பப்ளிக் இமேஜ் திட்டமாகும். இதுபோல பல திட்டங்களை இந்த சிறப்பாக செய்து வரும் கொடைக்கானல் சங்கத்துடன் இன்று மீட்டிங் நடத்தது நமக்கு பெருமை. நமது ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. தேங்க்யூ பிரசிடென்ட். அடுத்தது எங்களது ஸ்டார் கிளப் கடந்து வந்த பாதைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்களது செயலாளர் அவர்கள் விளக்கி கூறுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதற்கண் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஸ்டார் கிளப் 2015 சார்ட்டர் ஆச்சு சார். சார்ட்டர் ஆகி சார்ட்டர் பிரசிடெண்ட்டாக ரொட்டேரியன் மாரியப்பன் அவர்கள் தலைமையில் இந்த கிளப் சார்ட்டர் ஆச்சு. அதோட சார்ட்டர் செக்ரட்டரி முத்துக்குமார் அவர்கள் தலைமையில் இந்த கிளப் 2015 ஆண்டாக தொடங்கப்பட்டது. அந்த 2015லேருந்து இப்போ 2026 வரைக்கும் எங்களோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை நாங்கள் சொல்லிடுறோம். நாங்கள் சேவை செஞ்சதை பற்றி உங்களுக்கு சின்ன டீட்டெயில் சொல்லிடுறோம். 2015, 2016 அந்த சார்ட்டர் ஆண்டு மாரியப்பன் அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 65 மெம்பரோட இந்த மிக பிரம்மாண்டமாக திருநெல்வேலியில் இந்த கிளப்போட இனிஷியேஷன் நடந்துச்சு. அதை தொடர்ந்து 2016, 2017 மேஜர் டோனர் ஐப் கான் அவர்கள் பிரசிடெண்ட், செக்ரட்டரி சிவசுப்பிரமணியன் அவங்க தலைமையில் அதுக்கு அடுத்த ஆண்டு தொடர்ச்சியாக மேலசெவல் என்னும் கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கருவேல மரங்களை முற்றிலுமாக அகற்றணும். கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 15-20 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த கிராமத்தில் கூடிய எல்லா கருவேல மரையும் அகற்றி அந்த மக்களுக்கு நாங்கள் நல் மரங்கள் நட்டு கொடுத்தோம். இதை பார்த்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் இந்த கருவேல மரத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ போட்டாங்க. அதுக்கு முன்னுதாரணமாக இருந்தது ஸ்டார் ரோட்டரி கிளப் தான். அது ஒரு மிகப்பெரிய மைல்கல்ல எங்களோட மைல்ஸ்டோன் ப்ராஜெக்டை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கடுத்து 2017, 2018 செய்தறி இப்போ இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டாக அப்போ 2017 செய்தறி அவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ராஜ்பால்னு ஒரு மெம்பர் அவங்க செக்ரட்டரியாக இருந்தாங்க. அந்த பீரியடில் இதயம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு நாங்கள் நிறைய மெடிக்கல் கேம்ப் சின்ன சின்ன கிராமங்களில் போய் நிறைய மெடிக்கல் கேம்ப் பண்ணோம். அந்த கிராமத்தில் மெடிக்கல் கேம்ப் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 7 மன பிரச்சனை இருக்கவங்களுக்கு சர்ஜரி பண்ணி கொடுத்தோம் ஃப்ரீயாக. அதோட சர்ஜரி காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா ஆச்சு. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லேருந்து அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி முடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு அவங்க 1 மாதத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அவங்களுக்காக நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். ஸோ அது ஒரு 7 lakhs கிட்டத்தட்ட நம்ம பண்ணோம். அதை தொடர்ந்து அந்த ஆண்டு முழுவதும் ரத்ததான முகாம் நிறைய கண்டினியூஸாக நடத்திக்கிட்டே இருந்தோம். கிராமங்களுக்கு போய் கிராம மக்களுக்கு ரத்ததான முகாமை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கான தொடர்ந்து அந்த ஆண்டு முழுவதும் ரத்ததான முகாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கண்டினியூஸாக. அதனை தொடர்ந்து 2018, 2019 இந்த பீரியடில் ரொட்டேரியன் லியாக்கத் அலி அப்படிங்கிறவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க பீரியடில் ட்ரீ பிளான்டேஷன் கிட்டத்தட்ட
தாமிரபரணி நதிக்கரையை ஓரமாக ஒரு 10,000 மரக்கன்றுகள் நட்டோம். நட்டது மட்டும் இல்லாமல் அதை வந்து முறையாக பராமரித்து அதை ஒரு 7 அடி 8 அடி வரைக்கும் பராமரித்து வளர்த்து விட்டுட்டு தான் நம்ம வந்து இது பண்ணோம். அதில் ஒரு சில இது கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. பட் ஆனால் ஒரு 75-80% நம்ம அதை அந்த மரங்களை வந்து நல்லபடியாக வளர்த்து கொடுத்துட்டோம். அதுக்கு அந்த அந்த இயற்கான ப்ராஜெக்டோட செலவு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இந்த மரக்கன்றுகளுக்கு மட்டுமே நமக்கு ஆச்சு. பராமரிக்கிறதுக்கு சேர்த்து அது எல்லாமே நம்ம கிளப் மூலியமாகவே பண்ணி கொடுத்தோம். அதனை தொடர்ந்து 2019-20 காதரொளி மீரான் அப்படின்னு நம்ம ரொட்டேரியன் ஒருத்தங்க, அவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜி.கே. ராஜா அப்படின்னு ஒருத்தங்க வந்து செக்ரட்டரியாக இருந்தாங்க. அந்த ஆண்டு முழுவதும் 365 டேஸ் கண்டினியூஸாக மருத்துவமனை மற்றும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு தொடர்ந்து சாப்பாடு கொடுத்தோம். மதிய உணவு மருத்துவமனையில் கிராமங்கள்லேருந்து சில மத்திய பெரிய மருத்துவமனைக்கு வருவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கைகுரம்னு ஒரு ஏரியா இருக்குது, அதான் பெரிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு முதியவர்களுக்கு தொடர்ந்து 360 சாப்பாடு கொடுத்தோம். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவங்க பண்ணோம். அப்புறம் தாமிரபரணி ரிவர் பேங்க் ஃபுல்லாக, தாமிரபரணி 2 சைடு இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற மரங்களை பூரா நீக்கிட்டு நல் மரங்களை ஃபுல்லாக நட்டு அதுக்கான இனிஷியேஷன் எடுத்தோம். அந்த ஆண்டு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18,25,000 அந்த ஆண்டு நாங்கள் செலவு பண்ணோம். அதனை தொடர்ந்து 2020-2021 பீரியடில் ரொட்டேரியன் சுப்ரீத் அவருங்க வந்து 2020-22 அந்த கொரோனா காலகட்டத்தில் தொடர்ந்து 2 வருஷம் அவங்க இதுங்க சுப்ரீத் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அந்த அவரோட பீரியடில் கபசுர குடிநீர்னு நம்ம தான் முத தமிழ்நாட்டிலே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம கிளப்பில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய சித்தா காலேஜோட இணைஞ்சு டெய்லி காலையில் 4 மணிக்கு கபசுர குடிநீர் காய்ச்சிட்டு எல்லாரும் ஒவ்வொரு கேன் எடுத்துகிட்டு எல்லாருமே எந்தெந்த ஏரியாவுக்கு போக முடியுமோ அவ்வளோ பேரும் எல்லா ரொட்டேரியன்ஸ் எல்லாரும் பிரிஞ்சு ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு எடுத்து கபசுர குடிநீர் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் கொரோனா நேரத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இல்லாமல் துப்புரவு பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 750 பேருக்கு அந்த அந்த கார்டு இந்த ஷீல்டு எல்லாமே கொடுத்தோம். அந்த ஹெல்மெட் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு அது உதவி பண்ணோம். ஸோ அதோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய்க்கு நாங்கள் அதை பண்ணி கொடுத்தோம் இந்த மாவட்டத்தில். இதுக்கு வந்து கலெக்டர் எங்களுக்கு ஸ்பெஷலாக கூப்பிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. கலெக்டருக்கு சார்பாக நாங்கள் வாங்கியிருக்கோம், திருநெல்வேலி கலெக்டர் சார்பாக. அதனை தொடர்ந்து 2022-23 ரொட்டேரியன் ராஜ்பால் அவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ரொட்டேரியன் சதீஷ் நாராயண் அவங்க செக்ரட்டரியாக இருந்தாங்க. அந்த பீரியடில் என்ன பண்ணால் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் கிட்டத்தட்ட ஒரு 2000 மரக்கன்றுகள் நட்டோம். சைடில் ஃபுல்லாக அந்த 2 பக்கமுமே கிளியர் பண்ணி ஒரு 2000 மரக்கன்று நட்டோம். அதனை தொடர்ந்து அதாவது ஃபோட்டோ வீடியோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபிலிம்லேருந்து ஒரு டிஜிட்டல் இண்டஸ்ட்ரிக்கு மாறும்போது நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அதில் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட சில ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஃபேமிலியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தொழில்நுட்ப உபகரணங்கள் நாங்கள் கொடுத்தோம். அதை ஃபுல்லாக கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்தி கொடுத்தோம். அந்த வகையில் ஒரு 2 to 3 lakhs நம்ம அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்து 2023-2024 ரொட்டேரியன் சதீஷ் நாராயண் அவர்களோட பீரியட், அவங்க தான் ஒரு முக்கான பீரியட் எங்களுக்கு. அது வந்து எங்களுக்கு வந்து ரோட்டரியோட பவர் என்னங்கிறது நாங்கள் அந்த பீரியடில் நாங்கள் பார்க்கவே செஞ்சோம். அது எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் மத்தியில் நம்ம ரோட்டரியை கொண்டு போய் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் ஏன் அப்படின்னா அந்த பிள்ளை ரொட்டேரியன் முசமில்ங்கிற செக்ரட்டரியாக இருந்தார். அந்த இதில் தாமிரபரணி அதில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. மிகப்பெரிய வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் கம்ப்ளீட்டாக கரையோரத்தில் இருக்கிற அவ்வளோ கிராமங்களும் இது பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நாங்கள் நிறைய கிராமம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் எந்த அரசாங்கமே போக முடியாத இடத்துக்கு நாங்கள் ஒரு நீச்சல் அடித்து உள்ளே போனோம். நிறைய ஒரு கிராமம் இருக்குது, சுற்றி தண்ணி, அதுக்குள்ளே யாருமே போக முடியாது. நாங்கள் இங்கேருந்து எங்கள் மாவட்ட ஆளுநர் அவங்க மூலியமாக எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட மற்ற ரோட்டரி மாவட்டங்கள்லேருந்து எங்களுக்கு ஒரு 2.5-3 கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு நிவாரண பொருட்கள் அனுப்பிச்சிட்டாங்க. டெய்லி காலையில் 2 கண்டெய்னர் வந்து ஊருக்குள்ளேயே வந்து நின்றோம். எங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இந்த கண்டெய்னர் எடுத்து இந்த ஊருக்குள்ளே எங்களால் போக முடியாது. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து மரத்து மேலே இருப்பாங்க, பில்டிங் மேலே இருப்பாங்க, கண்டெய்னரில் குடிச்சிடுவாங்க. அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து நம்மள்ட்ட பயங்கரமாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் நாங்கள் போலீஸ் பாதுகாப்போட ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் நாங்கள் முதல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்தது வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு தேவையான உடைகள், அவங்களுக்கு தேவையான மருத்துவத்துக்கு முதல்ல ஃபஸ்ட் எய்டுக்கான விஷயங்கள், அது எல்லாமே அவங்களுக்கு நைட்டி, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணோம். அந்த வகையில் எங்களுக்கு எங்கள் மாவட்ட ஆளுநர் வந்து எங்களுக்கு முத்தையாப்பிள்ளை அந்த டயத்தில் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய தொகை சார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு அவங்க மூலியமாக எங்களுக்கு டொனேஷன் வந்துச்சு. 2.5 கோடி ரூபா நாங்கள் வந்து அவங்க மூலிமா நிவாரணப் பொருட்கள் மற்ற மாவட்டங்களில் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்து அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேராச்சு. அந்த டயத்தில் தூத்துக்குடியில் வந்து ஒரு காலேஜை நாங்கள் வாலண்டியராக போய் அந்த காலேஜோட பில்டிங்கை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லி அங்கே வந்து சமையல் பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாளுக்கு 15,000 பேருக்கு ஃபுட் பேக் பண்ணி எல்லா
எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு போய் ஃபுட் பேக் கொடுத்தோம். ஒரு 15,000 ரூபாய்க்கு கொடுத்தோம். அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ப்ரௌட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் எங்கள் கிளப்புக்கு. அது பண்ணோம். அதுக்கப்புறமா 2024, 25 அது என்னோட லாஸ்ட் பிரசிடென்ட். நான் ராஜேஷ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். என்னோட செக்ரட்டரியாக ரொட்டேரியன் வெங்கடேஷ் இருந்தாங்க. இந்த ஃபீல்டில் வந்து தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலமாக ஒரு 15 கல்லூரி அண்டு பள்ளி மாணவர்களுக்கு சிங்கிள் பேரண்ட் பெற்றோர் யாரோ ஒரு பெற்றோர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து 5 ஆண்டுகளாக அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாமே நாங்கள் கட்டி கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஜாப்லேயும் கொண்டு போய் விட்டோம். அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்து நான் சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கேன், ஐடி கம்பெனி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு பொண்ணு படித்து வந்து அவங்களுக்கு ஐடியில் வந்து நான் ட்ரைனிங் கொடுத்து நான் சொந்தமாக ஜாப் வாங்கிட்டேன். இப்போ வந்து அவங்க சென்னையில் ஒரு பெரிய இடத்துல வந்து அவங்க வேலையில் இருக்காங்க. அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்னோட பீரியடில் நம்ம ஊரில் வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் ஒன்று ஒரு ட்ரஸ்ட்டுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. ட்ரஸ்ட்டுக்காக அது என்னென்னா, சென்னையில் நம்ம கேள்விப்பட்டிருக்க அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் அவங்களோட ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் திருநெல்வேலியில் வராங்க. அது ஏன் அவங்க அங்கே வராங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய சர்வே எடுக்கிறாங்க எந்த ஊரில் கேன்சர் வந்து அதிகமாக பரவுது அப்படின்னு. அதை பரவுதை பார்க்கும்போது எங்கள் ஊரில் பீடி சுற்றும் தொழிலாளர்கள் நிறையா பீடி சுற்றுவாங்க. அந்த தொழிலாளர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில் நிறைய இருக்காங்க. அந்த பீடி சுற்று தொழிலாளர்களால் அவங்க பீடி சுற்றுற தொழில்னால அந்த பெண்கள் வந்து கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. அந்த கவுண்ட் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் சர்வே எடுத்து பார்க்குறாங்க. அதனால் அங்கே 8 ஏக்கரில் ஒரு பெரிய கேன்சர் இன்ஸ்டியூட் கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கு முதல் கட்டமாக அந்த கட்டிக்கிட்டு இருக்கும் போதே நாங்கள் ஒரு 200 மரம் கொண்டு போய் நட்டு வச்சோம். ஏன் அப்படின்னா அந்த இடம் ஒரு பசுமையாக இருக்கணும் அப்படின்னு. அந்த இடம் ஒரு பசுமையாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு 200 மரம் நட்டு வச்சுட்டு வந்தோம். இப்போ பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, எங்களோட மாவட்ட ஆளுநர்கிட்ட பேசி, வருங்கால மாவட்ட ஆளுநர்கிட்ட பேசி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். 1 crore. அது என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுக்கக்கூடிய, கேன்சர் இருக்கா இல்லைன்னு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கேனிங் மிஷின். அதை நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். மாவட்ட ஆளுநர் எங்கள்கிட்ட போன வாரம் வந்து அவர் ஒப்பு கொண்டார். அதுக்கான பேப்பரிங் ஒர்க்கில் இருக்கோம். அந்த பேப்பர்ஸ்லாம் ஒர்க்கெலாம் முடித்து நாங்கள் அதை அப்ளை பண்ணி சென்ட்ரல்லேருந்து ஆர்ஐ இன்டர்நேஷ்னல்லேருந்து நம்ம அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதனால் தொடர்ந்து என்னோட பீரியடில் ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு 100 அரசு பள்ளி ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களில் யார் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது ஸ்கூலில் டீச்சர்ஸ் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே நிறைய இருக்காங்க. அது எப்படி இருக்காங்க அப்படின்னா, மத்திய சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலையில் கைதிகளுக்கு போய் கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ். அவங்களோட ஒர்க் வந்து பயங்கர ரிஸ்க்கானது. அது யாருக்குமே தெரியாது. அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க அந்த கைதியே பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் அவங்களோட மனசை மாற்றி அவங்கள படிக்க வச்சு அவங்கள +2 பாஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு டீச்சர்ஸ் அது இருக்காங்க. அப்புறம் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் மனநலவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் டீச்சர்ஸ். அவங்க வீடு வீடாக போய் எந்தெந்த ஊரில் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்களோ அவங்கள போய் தேடி போய் பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ். அந்த மாதிரி ரொம்ப செலக்டடான டீச்சர்ஸை தேர்வு பண்ணி எங்கள் மாவட்டத்தில் 100 டீச்சர்ஸ். அரசாங்கமே இதை செய்யலை. அதை நாங்கள் கூப்பிட்டு வந்து நாங்கள் ஒரு பெரிய விழா செஞ்சு 100 டீச்சர்ஸ் வச்சு அவ்வளோ பேருக்கு அவார்டு கொடுத்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணோம். இது கவர்மெண்ட் இது வரைக்கும் செய்யலை. இது நாங்கள் சொல்ல போய் தான் நிறைய பப்ளிக்கே சொன்னாங்க, இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களா எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு பப்ளிக் எங்களுக்கு சொன்னாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. அதனை தொடர்ந்து தாமிரபரணி கல்லூரின்னு ஊரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து அதாவது என்னென்னா, நமக்கு ஜனவரி பிப்ரவரியில் வந்து சாலை பாதுகாப்பு வாரம் வரும். அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபுல்லாக கூட்டு ஒரு 100 பேரை கூட்டு வந்து ஒரு மனித சங்கிலி மாதிரி நம்ம ஒரு மெயின் ரோட்டில் நிப்பாட்டி வச்சு பதாதைகள் வச்சு டிராஃபிக் அசிஸ்டன்ட் கமிஷனரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் என்ன சிறப்பாக பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் அந்த ஒரு 2 hours ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த 2 hours யாரெல்லாம் ஹெல்மெட் போட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்தோம். அவங்கள வாலண்டியராக மடித்து நீங்கள் சூப்பராக ஹெல்மெட் போட்டு வந்து கிஃப்ட் கொடுத்தோம். அப்புறம் கூப்பிட்டு ஹெல்மெட் போட்டு வரவங்களை நிப்பாட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் எடுத்தோம். ஸோ அது வந்து நம்ம மாவட்டத்தில் ரொம்ப ஒரு பெரிய கோல் அச்சீவ்மெண்ட்டாக ஆச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 40-50,000 கிட்ட செலவு பண்ணோம். ஸோ இப்போ கரண்ட்டில் எங்கள் செய்தலி நான் ராஜேஷ் ரவி செக்ரட்டரியாக இருக்கேன். இந்த ஆண்டு நாங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து வருஷம் புத்தக திருவிழா நடக்கும். ஒரு ட்ரேட் சென்டரில் வச்சு நடக்கும் புத்தக திருவிழா. இது வரைக்கும் அந்த புத்தக திருவிழாவில் முறையான குடிநீர் வழங்கப்படவே இல்லை. மாநகராட்சி மூலியமாக வழங்கப்படவே இல்லை. நாங்கள் அதை ஒரு இதை பாயிண்ட் அவுட் பண்ணி நாங்கள் போய் கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்து நாங்கள் குடிநீர் கொடுப்போம் அப்படின்னு. கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டேன். கொடுத்துருவோம் அப்படின்றோம். கிட்டத்தட்ட 10,000க்கு மேலான ஆட்கள் அங்கே வருவாங்க. அந்த ஒரு 2 வாரத்தில் 15 நாளில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல வந்து ரிஃபைனரி வாட்டர், பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் வச்சு எல்லாருக்கும் கொடுத்தோம். எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணாங்க. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து எங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன் கொடுத்தாரு எங்களுக்காக. இது வரைக்கும் யாரும் முன்னெடுக்காத நம்ம சங்கத்தில் செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு.
ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. அதை தொடர்ந்து ஒரு 20 மாணவர்களுக்கு, அதாவது சிங்கிள் பேரண்ட்டுக்கு அவங்களுக்கு நாங்கள் இயர்லி எல்லாமே சிங்கிள் பேரண்ட்டை ரொம்ப தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான படிப்பு செலவுகள், அவங்களுக்கு யூனிஃபார்ம்ஸ், அவங்களுக்கு ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து நோட் புக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம். அது இந்த வருஷம் கண்டினியூஸாக பண்ணோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு இந்த கொரோனா டயத்தில் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து ஒரு அஸ்பூன் ஸ்கூல்னு சொல்லி ஒரு மிடில் ஸ்கூல் ஒன்று. அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டோட சேர்ந்த ஸ்கூலு. அந்த ஸ்கூல் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக அந்த ஸ்கூல் எப்படின்னா உண்டு உருடை பள்ளி. அவங்க வந்து பேரண்ட்ஸ் இங்கே விட்டு போயிடுவாங்க. அங்கேயே சாப்பிட்டு அந்த சின்ன பசங்க தான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே இருக்குது, அதுக்குள்ளே படித்து அங்கே தான் இருப்பாங்க. அவங்க வந்து அங்கே சாப்பிட்டு அங்கே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக இரவு உணவு நம்ம தான் கொடுத்துருக்கோம். நம்ம கிளப்பில் தான் இரவு உணவு கொடுக்குறோம். தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை வந்து இன்றைக்கி வரைக்குமே பிளாக் பண்ணவே இல்லை, கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொட்டேரியன் சுமார் அவர்களை வருவாருன்னு வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட இன்னொரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்னா, திருவள்ளி மாநகராட்சியிலிருந்து கிரமட்டோரியம், உங்களுக்கு தெரியும், எரிவாயு மின்தகன மேடைன்னு ஒன்று கவர்மெண்ட்லேருந்தே வச்சாங்க. கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. இதை வந்து நீங்கள் பராமரிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 4-5 ஆண்டு காலமாக நாங்கள் அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். கொரோனா பீரியட்லேருந்து நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கொரோனா டயத்தில் 500க்கும் மேற்பட்ட கொரோனாவில் பாதிக்கப்பட்ட இறந்த உடல்கள் இருக்குங்க. அதை வந்து மற்ற இடத்துல எங்கேயுமே வாங்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் வாலண்டியராக வாங்கிட்டு போய் நாங்கள் அவங்களுக்கு இறுதி சடங்கு செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து தகன மேடையில் வச்சு எலக்ட்ரிக் தகன மேடையில் வச்சு நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இது போக கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அதாவது அன்கிளைம்டு பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது யாருமே உரிமை கோராமல் இருக்கக்கூடிய பாடியை ஃபுல்லாக நாங்கள் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதை மாதிரி ஆதரவற்ற பணங்களையும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் இறுதி மரியாதை செஞ்சு முழு செலவு நாங்கள் எடுத்து நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இதுமாதிரி நலிவடைந்த குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒரு ப்ராப்பராக நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களையும் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து முறையாக பராமரித்து அவங்களுக்கான இறுதி சடங்கு செஞ்சு அந்த இறுதி நிகழ்வுகளை சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். தொடர்ந்து இது நாங்கள் 5 ஆண்டுகளை செஞ்சுட்ருக்கோம். இன்னும் நிறைய செஞ்சுட்ருக்கோம், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனை தொடர்ந்து எங்கள் கிளப்பில் வந்து ஒரு வளர்ப்பு குழந்தை, எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தான் சொல்லிக்கிறேன், சீக்கிரம் முடிச்சிருக்கேன். ஏன்னா சுபாஷினின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா இல்லை, அவங்க பெரியம்மா கூப்பிட்டு போய் திருப்பூரில் வளர்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க பெரியப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு சமோசா ஒரு கடையில் எங்கேயோ வேலைக்கு அனுப்பிடுறாங்க. ஒரு டெய்லி வேஜஸ்க்கு அந்த பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பொண்ணு. அவங்களோட ஒரு ஃபினான்ஷியல் நெருக்கடிக்காக அந்த பொண்ணை ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து அது படிக்கணும், நம்ம ஒரு பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போய் நின்றுச்சு. கமிஷனர் வந்து எங்களை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, இந்த பொண்ணை உங்களால் பராமரிக்க முடியும், இவங்கெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்து பொண்ணு இப்போ 12th படிக்குது. அப்போ நாங்கள் அந்த பொண்ணை வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த பொண்ணுக்கு ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவாகும். அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, சாப்பிட்றதுக்கு, ஹாஸ்டல் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, புக்ஸு, நோட்டு என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் பிறந்த நாளுக்கு எல்லா ஃபங்க்ஷன், கிறிஸ்மஸ், நியூ இயரு, பக்ரீத் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அடாப்ஷனுக்கு நம்ம கூட ஒரு வளர்ப்பு குழந்தை அந்த சுபாஷின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க, அத்லெட்லேயும் அவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இனி அடுத்து அவங்க என்ன படிக்கணும், காலேஜில் என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அதையும் முழு மனசோடு எங்கள் கிளப்பே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணத்து வரைக்கும் சீர்வரிசை வரைக்கும் செஞ்சு கொடுத்தோம்னா நாங்கள் உறுதி புரியுது. அதில் தொடர்ந்து இன்னொரு பெரிய ஒரு மைல்கல் என்னன்னா, திருவள்ளி மாவட்டத்தில் எந்த ஒரு ரோட்டரி கிளப்புக்குமே சொந்தமாக பில்டிங் கிடையாது. நாங்கள் எங்கள் கிளப்பில் இருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணாமல் மணி எல்லாம் எங்களுக்கு அந்த ஃபண்டிங்கில் வச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 lakhs ஒரு லேண்ட் வாங்கிட்டோம். ஒரு 5 சென்ட்டில் லேண்டு வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ அப்ளை பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே திருவள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற 14 கிளப்பும் சேர்ந்து அவங்களோட ஆதரவோடு இப்போ அதை பில்டிங் கட்டப்போம். கிட்டத்தட்ட 1 crore ப்ராஜெக்ட் அதுக்கு வந்து எல்லா கிளப்பும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மெயின்லி கொடைக்கானல் கிளப்புக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். உங்களோட ஒரு ஆதரவு கண்டிப்பாக வேணும். உங்களோட ஒரு ரெகக்னேஷன் எங்களுக்கு வேணும். அந்த இடத்துல இருந்து நாங்கள் ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா திருவள்ளி மாவட்டத்தில் பில்டிங் ஓன் பில்டிங் நாங்கள் என்ன பண்ணுறப்போ திருநெல்வேலி சிட்டியில் இருக்கக்கூடிய ஓன் பில்டிங். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 கிளப் இருக்காங்க. அந்த 10 கிளப்புக்குமே வீக்லி மீட்டிங்கு நாங்கள் வந்து ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு அந்த பில்டிங்கை கொடுக்கறதுக்குன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த ஒரு விதத்தில் நாங்கள் ஒரு சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். எங்களோட சின்ன ஒரு ஷார்ட் லிஸ்ட்டே சொல்லி ஓப்பனிங் சரி கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம். வித்தின் ஒரு 6 to 8 months கண்டிப்பாக அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கான சப்போர்ட் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்போம். உங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும். நன்றி. தேங்க்யூ செக்ரட்டரி. அதாவது தலைவராக இருந்தபோது கூட அவருடைய ஸ்பீச் இந்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கு இந்த கொடைக்கானல் என்னவோ தெரில, அவர் மிக அற்புதமாக பேசியிருக்கிறாரு. நாங்கள் எல்லாரும் வேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம்.
இவளால் இந்த திறமையை அவர் உள்ளுக்குள்ளே வச்சுருந்துருக்காரு. இன்றைக்கி தான் அதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு எங்கள் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய வளர்ச்சி இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். அடுத்த லெவலுக்கு ரோட்டரியிலும் அவர் தொழிலும் அவர் மென்மேலும் வளரணும்னு சொல்லி அந்த எல்லாம் வல்ல இறைவனை நம்ம பிரார்த்திப்போம். அடுத்ததாக நமது ரோட்டரி கிளப் ஆஃப் கொடைக்கானல் பிரசிடென்ட் ரொட்டேரியன் சனி ஜாக்கப் அவர்களை ஒரு சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். President Syed Ali sir and Secretary Rajesh Ravi and fellow Rotarians, ரொம்ப ஒரு அழகான நேரம் அது. திடீர்னு சார் கூப்பிட்டாரு, ரவி சார் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஜாயின்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு சார் 2 பேரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ ஓகே ஒய் நாட் நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடனே என்னோடய செக்ரட்டரி எங்களோட மெம்பர்ஸ்க்கெல்லாம் பேசினேன். நான் இப்போ ஒய் நாட் வி கேன் டூ வில் ஜாயின்ட் அவன் அந்த மாதிரி சொன்னான். அப்படி இமீடியட்டாக பிளான் பண்ணி வந்தது தான் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ சாதனைகள் புரிஞ்ச ஒரு கிளப்பு இந்த திருநெல்வேலி ஸ்டார். நீங்கள் வரல சுகுமாரனே, அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் சொன்னாங்க, பயங்கர ஷாக்கிங்காக. அவ்வளோ ட்ரிமெண்டஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட்ஸு. நமக்கு அப்படியே ரொம்ப அப்படியே புல்லரிச்சது அவங்க சொன்ன ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுமே. அவ்வளோ வேல்யூபிள் ப்ராஜெக்ட் எல்லாமே. ஹேட்ஸ் ஆஃப் டு த கிளப் பிரசிடென்ட், செக்ரட்டரி. ரொம்ப அழகாக அது ரொம்ப அழகாக செக்ரட்டரின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் வந்து எங்கள் கிளப்போட நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் இந்த இது வந்து கொடைக்கானல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்பிங் வில்லேஜ் அப்படி தான் சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் அ சிட்டி, இட்ஸ் நாட் அ வில்லேஜ், இட்ஸ் டெவலப்பிங் வில்லேஜ் அப்படி தான் சொல்ல முடியாது. அதில் வந்து எங்களை கொடைக்கானல் வந்து ஒரே கிளப் தான், ரோட்டரி கிளப் ஆஃப் கொடைக்கானல் மட்டும்தான், வேறு கிளப்பு கிடையாது. ஸோ எங்களை மட்டும் 47 மெம்பர்ஸ் இருக்கோம். அந்த 47 மெம்பர்ஸில் வந்து எல்லாருமே ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க கிளப்பில். அண்ட் வி டூ த பெஸ்ட் ஃபார் த கம்யூனிட்டி. இப்போ ரீசெண்டாக பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ன்னு கேட்டால் 24-25 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராமன் ராஜ்குமார் வந்துட்டு பாலகிரியில் வந்துட்டு அவர் சேர்மனாக இருந்தார் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. வி ஹேட் பில்டட் 14 houses. அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் வந்து நியர்லி 70 lakhs, மோர் தென் 70 lakhs ஆக்சுவலாக. அதை நாங்கள் பண்ணி கொடுத்தோம். நம்மளோட மேகசினில் தான் வந்திருந்தது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காடுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 30 kilometers ஒரு ரூரல் ஏரியா, ஒரு வில்லேஜ், பெருங்காடு வில்லேஜ்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணி அங்கே வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு நாங்களே ஸ்கூல் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்துட்டு மீல், எஜுகேஷன், மெடிக்கல், அது இல்லாமல் வந்து அங்கேயும் ஒரு 7 houses வரைக்கும் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது நம்ம ரொட்டேரியன் செல்வானை தான் அதுக்கு இனிஷியேட் எடுத்தார். சுகுமாரனோட அண்ணா அவர் தான் மூத்தவர், அவர் தான் இனிஷியேட் எடுத்து அதை இப்போ வரைக்கும் வந்து அதை விடாமல் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் லோக்கலில். நாங்கள் எவ்ரி இயர் கண்டினியூஸ் ப்ராஜெக்டாக வந்து மில்க் ப்ராஜெக்ட்டு, ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ட்ரக் அவேர்னஸ், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து எல்லாமே நிறைய கண்டினியூஸ் ப்ரோக்ராமு, நிறைய மெடிக்கல் கேம்ப்பு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ கம்மிங் இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நிறைய டாய்லெட் பிளாக்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டும் நாங்கள் ரைஸ் பண்ணி வி ஆர் பிளானிங் ஃபார் தட். இப்போ தான் நாங்கள் லாஸ்ட் இயர் தான் வந்து நம்ம ஐபிபி ராஜ்குமார் பீரியடில் தான் வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டு ட்ரஸ்ட்டாக வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். இப்போ வந்து வி ஆர் ரெடி ஃபார் சிஎஸ்ஆர், அதுக்காக வெயிட்டிங் ஃபார் த சிஎஸ்ஆர். அதனால் வந்து அதை வச்சு நாங்கள் வந்துட்டு நிறைய டாய்லெட் பிளாக்ஸு, அது இல்லாமல் ஸ்கூல் எஜுகேஷனல் எய்டு, இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ரூரல் ஏரியாவுக்கு வந்து ஏன்னா நிறைய வில்லேஜஸ் இருக்குது. கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா கொடைக்கானலை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 60 வில்லேஜஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து லைட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, நோ எலக்ட்ரிசிட்டி. அங்கெல்லாம் நாங்கள் போய் சோலார் லைட்லாம் போட்டுக்கிறோம். இது வந்து 2017-18 16-17 அப்போ வந்து வெள்ளாங்குளம்னு சொல்லிட்டு ஒரு அங்கே போய் சோலார் லைட்ஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி ரொம்ப ட்ரைபல் இருக்க ஏரியாலெலாம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை வந்து வி ஆர் டூயிங் த பெஸ்ட் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து
உங்களை மாதிரி கிளப்போட ஆதரவோட தொடர்ந்து இன்னும் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். டெஃபினட்டாக நாங்கள் எங்களுடைய இன்ஸ்டலேஷனே நாங்கள் சொல்லிடுறோம். கம்மிங் 3rd இன்ஸ்டலேஷன், July 3rd வந்து இன்ஸ்டலேஷன். நான் இன்விடேஷன் கொண்டு வந்திருக்கேன், நான் இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்தால் வில் பி வெரி ஹாப்பி. இந்த ஒரு பாண்டிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். எப்பயுமே வந்து கொடைக்கானலுக்கு வந்தால் நீங்கள் வந்து யூ ஷுட் கால் அஸ். கொடைக்கானல் கிளப்பை வந்து மறக்காமல் நீங்கள், நாங்களும் திருநெல்வேலி வந்தால் வில் மீட் யூ டெஃபினட்டாக. வில் டூ மோர் ப்ராஜெக்ட்ஸ் டுகெதர். அந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரசிடென்ட், தேங்க்யூ. கண்டிப்பாக நம்ம கொடைக்கானல் அடுத்து ஒரு ஜாயின்ட் மீட்டிங்கில் இல்லை ஜாயின்ட் ப்ராஜெக்டில் கூட நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். நாங்கள் அடிக்கடி வருவோம் கொடைக்கானல். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா சிவசுப்ரமணியன் சார் தான் அந்த ஐடியா எங்களுக்கு கொடுத்தது. நம்ம கொடைக்கானல் போகிறோம், சரி அங்கே உள்ள ஒரு கிளப்போட நம்ம வந்து, அப்போ அங்கே என்ன கிளப்பு, ஒரே கிளப் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. ரைட், ஓகே, அப்போ நம்ம அவங்க கொடுப்பாங்களா, பெர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னா, இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பிரசிடென்ட், செக்ரட்டரி அவங்க எல்லாம் 3 பேரும் சேர்ந்த அந்த ஒரு அற்புதமான மீட்டிங்கை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த தருணத்தில் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம செக்ரட்டரி ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். பிரசிடென்ட் சையத் அலி, செக்ரட்டரி ராஜேஷ் ரவி, வணக்கம் ஃபெலோ ரொட்டேரியன்ஸ். சன்னி அவர் கூப்பிட்டு ஒரு 4 o'clock போல் சொன்னார், இந்த மாதிரி திருநெல்வேலி ஸ்டார் கிளப் வந்து நம்ம ஜாயின்ட் மீட்டிங் பண்ணாமல், இது எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் மீட்டிங் ஆஸ் அ பிரசிடென்ட், நான் செக்ரட்டரி, அது ஃபஸ்ட் மீட்டிங். அப்படின்னும் போது அந்த பெருமை வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் வந்து நிச்சயமாக ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டீங்கன்னா உங்கள் டைம் வெரி ஸ்டாராக இருக்கும். அது என்ன மாற்றுக்கிறது இல்லை. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்ஸ், வெரி யூஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸு. உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து எடுத்து நம்ம கிளப்லேயும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறையா செய்யலாம்ன்ற ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. வெரி நைஸ் டு எல்லோரும் பார்க்குறது ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பிளான் பண்ணாமல் திடீர்னு அப்படி வந்துட்டு கொடுக்குறது. நான் ஆக்சுவலி ரோட்டரி ஜாயின் பண்ணி 1 year தான் ஆச்சு. அதுக்கு காரணமாக இருந்தவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. சுகுமார் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே நான் ஜாயின் பண்ணேன் லாஸ்ட் இயர். விதின் நெக்ஸ்ட் இயரே செக்ரட்டரி ஆகிட்டாங்க. அந்த டிரைவர் ரோட்டரியில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது ராஜ்குமார் பண்ணது, அவரெல்லாம் பண்ணுற டிரைவ், உண்மையிலேயே ரோட்டரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். எனக்கு சொந்த ஊர் எனக்கு கொடைக்கானல் இல்லை, எனக்கு கீழே பிளைன்ஸில் கெங்குவார்பட்டி. ஆனால் அந்த ரோட்டரியில் இருக்கிறத பார்த்துட்டு நான் ஆக்சுவலி இப்போ நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன், கொடைக்கானலுக்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். அதனால் ரோட்டரி ஜேர்னி இப்போ எங்களுக்கு இப்போ இந்த 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது ஆஸ் அ பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்டு. நாங்களும் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சன்னி சொல்லிட்டாரு. ஆல்மோஸ்ட் இல்லை, கொஞ்சம் தான் சொல்லிக்க. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ஜாயின்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணுவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துவக்கமாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து. அதுக்கு நிச்சயமாக அந்த இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார். தேங்க்யூ. ரோட்டரி வந்து இமேஜின் ரோட்டரி தான். ரோட்டரிஸ் வேறு லெவல். இன்னும் நீங்கள் நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், நீங்கள் இன்னும் அனுபவிப்பீங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா இப்போ நம்ம 2 கிளப்பும் வந்திருக்கோம் இல்லையா, ஒருத்தர் நம்ம அறிமுகம் செய்வதற்காக ஒவ்வொருத்தரும் ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம்னு ஒரு சின்ன ஒரு விஷயம். முதலாவதாக நம்ம